பல பேர் நினைக்கிறாங்க இவங்க வந்து ஒரு பாசிங் கிளவுட், வேகமாக மறைந்து போகக்கூடிய ஒரு மேகம்னு நினைக்கிறாங்க. அப்படித்தான் எம்ஜிஆர் நினைச்சாங்க. அவர் நின்றுட்டார். ஆனால் அவர் நின்றதுக்கான காரணங்கள் வேற. இவங்க நிற்பதற்கு இந்த 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 போரை இவர்கள் ஒரு சக்தியாக உருப்பெறுவதற்கு இவர்கள் நிறைய கடினமாக உழைக்க வேண்டும். அதெல்லாம் இவர்கள் பண்ணுவார்கள். அதுக்கு அவருடைய படையை பலப்படுத்துறாருன்னு நீங்க பார்க்கலையா? அதிமுக அவர்களை சந்திச்சு அவங்க தான் ஆதரவு கொடுக்குறாங்க, அதுக்கு நன்றி தெரிவிக்க போறாரு. அதெல்லாம் பலம் இல்லை, அதெல்லாம் பலம் இல்லை. இவருக்கு என்ன இப்போ இவருக்கு என்ன சிரமம்? சட்டமன்றத்தில் இவருக்கு போதுமான அளவு பலம் இருக்கு. ஏன்னா இவர் ஒரு அப்புறம் இவர் கலைஞர் கருணாநிதி வந்து மைனாரிட்டி அரசுன்னு சொல்லும் பொழுதெல்லாம் அன்னைக்கு வந்து ஒரு தொகை வந்து அவருடைய மைனாரிட்டி அரசை தூக்கி பிடித்த பாமக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இல்லங்களுக்கு சென்று விடும் என்று முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினரே என்னிடம் சொன்னார். அதனால் அந்த மாதிரிலாம் இவர்களுக்கு ஒரு சிரமமும் இல்லை. இது மைனாரிட்டி அரசு தான், மைனாரிட்டிகளுக்காக இருக்கக்கூடிய அரசு தான்ட்டு கலைஞர் பேசுகிற மாதிரி பேசிட்டாங்க. அதனால் இவர்களுடைய அரசுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருக்கட்டுமே, இவர்களை கவிழ்த்தார்கள்னா இவங்களை தாங்கி பிடிக்கிறவர்கள் கவிழ்த்தார்கள் என்றால் யாருக்கு அதனால கஷ்டம்? அடுத்த தேர்தலில் அவர் முழு பெரும்பான்மையோடு வந்துடுவார். இன்னும் ஒரு 6 மாதத்தில் தேர்தல் நடந்துச்சுன்னா. அதனால் தேர் இன் அ வின்-வின் சிச்சுவேஷன்.